நம்ம வீட்டில் சாமிக்கு வைக்கிற பூவை பயன்படுத்தி நல்ல இயற்கையான முறையில் மனம் வீசக்கூடிய சாம்பிராணியை வீட்லேயே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் நிவாஸ் குக்கிங். பூச்சைக்கு பயன்படுத்தின இந்த பூக்களை நல்லா பிச்சு வெயிலில் நல்லா காய வைக்கணும். பாருங்கள், நல்லா இப்போ பூ காய்ஞ்சிருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பிராணி வாசனைக்காக வெட்டி வேறு, விரிஞ்சி இலை, வேப்பலை, இப்போ இந்த மூணுத்தையும் முதல்ல பூ கூட சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் பூக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேன். நீங்களும் அது மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா 2 முறையாக நீங்கள் அது மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், வெட்டி வேறு நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே பால் சாம்பிராணி, நம்ம இந்த பட்டன் கற்பூரம் இருக்குது பார்த்திங்களா, கற்பூரம், லவங்கம், வாசனைக்காக இதெல்லாம் நம்ம சேர்க்கலாம். ஏலக்காய், ஜவ்வாது, கொஞ்சமாக சோம்பு, பச்சை கற்பூரம், இப்போ இதெல்லாம் நம்ம இது கூட சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் சந்தனமும் சேர்த்து சந்தனமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இது கூட நெய் ஆட் பண்ணிடலாம். ரோஸ் வாட்டர் இருந்தால் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இப்போ அதை புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பிடிச்சா இந்த மாதிரி உதிர்ற மாதிரி இருக்கணும். இதுதான் நல்ல பதம். இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம். நல்ல கவரை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு, கவரை நல்லா டைட்டாக ரோல் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நம்ம இதை ஃபில் பண்ணணும். இதை நல்லா நீங்கள் டைட்டாக ஃபில் பண்ணிங்கன்னா தான் நல்லா அழுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அழுத்தும் போது தான் உங்களுக்கு நல்ல ஷேப் உடையாமல் வரும். இல்லைனா நீங்கள் அந்த கவர் பிரிக்கும் போது உங்களுக்கு விழுந்துடும். அதனால் நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாவை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த கவரை பிரிச்சோன்னா நல்ல ஷேப் வரும் உங்களுக்கு. நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா ஷேப் உடையாமல் வந்திருக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். இதை நல்லா நம்ம 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வெயிலில் காய்ஞ்ச உடனே எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் இது கூடவே பன்னீர் ரோஸ், தவணம், மறிக்கொழுந்து சேர்த்து காய வச்சு வீட்டிலே நல்ல இயற்கையான முறையில் சாம்பிராணி நம்ம பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.